ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 5 பயிற்சி 5.2ல் 8ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்கு. புள்ளி ஏங்கிற புள்ளியின் எக்ஸ் அச்சு தொலைவு மற்றும் அதன் ஒய் அச்சு தொலைவிற்கு சமம். ஏங்கிற புள்ளி எக்ஸ் அச்சு ஒய் அச்சு தொலைவு சமமாக இருக்கும். அதாவது இது 4னா இதுவும் 4ஆ இருக்குது, இது 5னா இதுவும் 5ஆ இருக்குது, இது 3னா இதுவும் 3ஆ இருக்குது. எக்ஸ் அச்சு தொலைவும் ஒய் அச்சு தொலைவும் சமம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு புள்ளி ஏங்கிற புள்ளிய எப்படி எடுக்க போறோம்? சமம்னா ஏன்னு எடுத்துக்கிறோம். இது 4னா இது 4, இது 2னா இது 2, இது -5னா அதுவும் -5, அந்த மாதிரி எக்ஸ் ஆயத்தொலைவும் ஒய் ஆயத்தொலைவும் சமம்னு கொடுத்துருக்காங்க. அதனால ஏங்கிற புள்ளிய ஏ என்க. ஏன்? எக்ஸ் அச்சு தொலைவும் = ஒய் ஆயத்தொலைவு. அதனால ரெண்டையும் ஒரே லெட்டரா எடுத்திருக்கோம். எக்ஸ் கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒய்ன்னு கூட எடுத்துக்கலாம். மேலும் பிங்கிற புள்ளி 1,3ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பிங்கிற புள்ளியிலிருந்து ஏங்கிற புள்ளியானது 10 அலகு தொலைவில் உள்ளது. ஏக்கும் பிக்கு இடையில இருக்க அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க? 10 அலகுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஏபி 10, பி 1,3, ஏபி எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10 அலகுன்னு கொடுத்துட்டாங்க. அப்பனா இந்த ஏங்கிற புள்ளியை கண்டுபிடி, என்ன வேல்யூ வரும் கண்டுபிடி. ஸோ ஏபி டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். x2 - x1 the whole square, y2 - y1 the whole square. இத x1 y1 வச்சுக்கிடுவோம், இதை x2 y2 வச்சுக்கிடுவோம். ஓகே. 1 - a the whole square, 3 - a the whole square. பிரிச்சு எழுதுவோம். a square plus b square minus 2ab. அதே போல இது a square plus b square minus 2ab 16 ஆகும். ஸோ a எல்லாம் ஆட் பண்ணுறேன். a ஸ்கொயர் எல்லாம் a எல்லாம் நம்பர்லாம். இது ab. பட் ஏபிங்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ √2a² - 8a + 10 = 10. ஏபி தான் 10. இப்போ ரெண்டு பக்கம் வர்க்கம் எடுக்க. இங்கே ரூட்டு போயிடும். இங்கே என்ன ஆயிரும்? 10 10 100ன்னு ஆயிரும். ஸோ இந்த 100 இங்கிட்டு கொண்டு வந்துடுவோம். 100 இங்கிட்டு கொண்டு வந்தால் -100 ஆகி +10ல் கழித்தல் ஆகி 90ன்னு ஆயிரும். ஸோ இது எல்லாமே டிவைடட் பை 2ஆல் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ சிம்பிளை பண்ணுவோம். a² -4a -45. ஸோ இதை காரணிப்படுத்தணும். பெருக்குனா -45, கூட்டினா -4, 9 45, 9ல் 5 போச்சுன்னா 4 +-. ஸோ a - 9, a + 5. ஸோ a +9 இருக்கலாம் அல்லது -5 இருக்கலாம். ஸோ இந்த எக்ஸ் ஆயத்தொலைவு, இந்த ஏங்கிற புள்ளி தானே ஏன்னு எடுத்தோம். 1 9 9ன்னு இருக்கும், இல்லைன்னா -5 -5. எக்ஸினுடைய ஆயத்தொலைவு தான் கேட்குறோம். ஓகே.